நமது இனிய பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய இனிய பட்டிமன்றமான நல்லதொரு தலைப்பாக ஜோதிடம் சொல்லுவதில் வளர்கிறதா அல்லது ஜோதிடம் பேசுவதில் வளர்கிறதா என்ற ஒரு தலைப்பை நமது பரமத்தி வேலூர் ஐயா சந்திரன் அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றுள்ள ஐயா சரவணன் அவர்களையும் வணங்கி இன்று நான் பேசும் தலைப்பாக ஜோதிடத்தில் பேசுவதால் வளர்கிறது என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன். ஜோதிடம் சொல்லுவதால் வளர்ச்சி அடையும் என்கின்ற அணியினர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிடம் சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு பலாபலன் பார்க்கின்ற பொழுது உண்டான ஒன்று. அதாவது பலன் சொல்லுதலே இங்கே ஜோதிட சொல்லுதல் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளலாம். பலன் சொல்லுவத சொல்லுவதால் ஜோதிடத்தை சொல்லுவதல் அப்படிங்கிற பொழுது இங்கே பலாபலனை சார்ந்துதான் நாம் சொல்லுகின்றோம். இந்த ஜோதிட பலாபலன்களுக்கு எல்லாரும் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பேரும் சொல்லிக் கொண்டிருப்பதிலே பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் அலுவலகம் போட்டு பலன்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நல்லதொரு முறையிலே, நல்லதொரு கருத்தாக்கத்திலே, சிறப்பான ஒரு முறையிலே கூட பலன்களை சொல்லுகிறார்கள். சொல்லுவர்கள் எல்லாம் வளர்ந்து விடுவது இல்லை. ஜோதிடமும் அந்த இடத்திலே அவரிடமிருந்து வளர்ந்ததாக காட்டப்படுவதும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் குடத்துக்குள் வைத்த விளக்காக இருக்கிறார்களே ஒழிய அவர்களை நாடி வருபவர்களுக்கு பலன்களை சொல்கிறார்கள். வேறு வகையிலே அவர்களுடைய கருத்தாக்கம் தெரியாது. இங்கே இருக்கிறவர் வாடிக்கையாளர்கள் வெளியில் போய் அவரை பற்றி 4 விதமாக நல்லபடியாக சொன்னால் மட்டுமே அவருடைய நிலைப்பாடு, ஜோதிட நிலைப்பாடு வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அது நல்லது நடந்தால் அவ்வளவு சீக்கிரம் வெளியில் சொல்லிட போகிறது இல்லை. ஆனால் கெடுதலான ஒரு பலாபலன்கள் நடந்து விட்டால் படம் சொல்லலிலே ஒரு சறுக்கள் அனைவருக்கு, அதாவது யாருக்குமே முழுமையான ஒரு பலனை சித்திக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதுக்கு யாரும் உத்தரவாதமும் இல்லை. அப்படி பலன் சொல்லலிலே அவர்கள் அனைவருமே ஒரு சறுக்கலான ஒரு சூழ்நிலைகளிலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் கூட அந்த ஜோசியர்கிட்ட போனால் இப்படி அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு மைனஸ் பண்ணுற ஒரு எதிர்வினையோ உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பலன் சொல்லலில் ஜோதிடம் என்பது ஒரு நிலைகளில் அது வளர்ச்சியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுவே ஒரு சரக்கும் இருக்குது. அவர் ஒரு மீடியா ரீதியாக அறியப்பட்டவராக இருந்தால், யூடியூப்பில் பேசுவராக இருந்தால், அல்லது வெளியுலகத்திலே ஒரு பேச்சிலே இருப்பவராக இருந்தால் அவர் அனைவரிடமும் அறியப்பட்டவராக இருக்கின்றார். அவரை நம்பி
நாடி வருபவர்களுக்கு நல்லதொரு கருத்தாக்கத்தையும் தருகிறார்கள். இதில் எத்தனையோ கரிகரன் ஐயா, திண்டுக்கல் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அதில் பல பிரச்சனைக்குரியவராக இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு இருக்குமே. ஆனாலும் இதில் உண்மையிலே ஒரு பலனை நல்ல விதமாக சொல்லக்கூடியவர்கள் மீடியாவின் வழியாக அவர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் மிக சிறப்பானதொரு தன்னுடைய ஜோதிட அறிவை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நடுவர் ஐயாவையே சொல்லலாம். அவர் ஜோதிட பின்புலம் இல்லாதவர். ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இன்றைய மீடியாவுக்கு தக்கபடி அது சரியான ஒரு பாதையை திட்டமிட்டு சரியான அடிப்படையிலே சொல்லுகிறார் என்றால் அது மிகையல்ல. அப்படி இருப்பவர்களும் இங்கே உண்டு. அதே போல பல நிலைகளில் பல்வேறு அதாவது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டு பிஇ முடித்தவங்க, அதாவது இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஜோதிடத்துறைக்கு உள்ளே நுழைந்து ஒரு சிறந்த மாநாடு பலவேறு அதாவது தலைமுறைக்கு பின்னால் மறைந்திருக்கிறவங்களாம் கூட அவளை அழைத்துக்கிட்டு பேச வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு நிலையிலே பணியாற்றி மாநாடு போன்றவைகளெல்லாம் நடத்தி மிக சிறப்பாக ஜோதிடத்திற்கு பணியாற்றி வருகிறார்கள் என்றாலும் அது மிகையல்ல. அதெல்லாம் பேசுவதன் மூலம்தான் உலகத்துக்கு தெரிய வருகிறது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வேணும். எனக்கு தெரிஞ்ச வரை 84 இருந்து புத்தக வாசிப்பு ஜோதிடத்தில் புத்தகம் வாசிக்கிட்டே இருக்கேன். இன்னமும் எங்கேயாவது புத்தகம் இருந்ததுன்னா புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. புத்தகத்தை வாசித்து பலனை அறிதலும் எல்லா புத்தகத்தையும் தேடுவேன், எங்கெங்கே இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துக்காக அங்கேயும் நெடுந்தோறும் அலைந்து அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு அதன் மீது படிப்பது வழக்கம். இன்று ஒரு சில சமீப காலமாக பார்க்குற போது இந்த மாநாடு மீட்டிங் இந்த மாதிரிலாம் போகிற போது பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை தாண்டி பல புதுமையான கருத்துக்கள் இருக்கிறது. புதுமையான முறையிலே புதுமையான நிலைப்பாடுகளில் இருக்கிறது. அதையெல்லாம் அந்த நுட்பத்தை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அவற்றிலே பல ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாமலும் இருக்கலாம். அந்த ஏற்றுக்கொள்ளத்தக்காததை புறந்தள்ளிவிட்டு ஏற்றுக்கொள்வதை ஏற்று மிக சிறப்பானதொரு பேச்சை கேட்டு அற்புதமாக இந்த ஜோதிடத்தை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். ஜோதிடம் பேசுவதால் தான் வளர்கிறது. மீடியாவில் இப்போ ஒரு கருத்து இப்போ நம்ம இப்போ நம்ம ஐயா பொன்னையா சுவாமிகள் அவர்கள் அவங்களாம் இப்போ அப்போ எழுத அந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த எழுதின புஸ்தகத்தில் வெளியில் இப்போ நான் வாங்கி படிச்சிருக்கேன். அந்த மாத இதழில் அதிலெல்லாம் எழுதின ஒரு கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கேன். அப்போல்லாம் அவரெல்லாம் ஒரு யார் என்னங்கிற தன்மைகள்லாம் நம்ம எல்லாம் அறிய முடியாது. ஆனால் இப்போ பிற்காலத்தில் இப்போ அவர் அங்கங்கே இந்த மீடியாவில் அறியக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் எல்லாருமே அறிஞ்சக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்படி நல்ல கருத்து சொல்லி நல்ல கருத்தாக்கத்துக்காக மீடியாவும் நின்று பேசுகிறவங்களால இந்த ஜோதிடங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆகையினால் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா புதுமுறை இப்போ இந்த ஜோதிடத்தில் பாருங்கள் புதுமுறையெல்லாம் இருக்குது. என்னமோ இது ஏஎல்பின்ட்டு வருது, ஏஎல்பின்னு இருக்குது, இது டிஎன்ஏன்னு இருக்குது. இப்படி அது இல்லாமல் கேபி சிஸ்டத்தில் கேபி இருக்குது. அதே மாதிரி பாஸ்கர பத்ததின்ட்டு அதில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் பாவக தொடர்புகள்னு சொல்லிட்டு அது ஒரு வகையில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு புது புது நுட்பங்களாக அதாவது ஜோதிடத்தில் வெளிக்கொணரப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. சூத்திர வடிவிலே ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எடுத்து அவை ஒரு மாலையாக தொகுத்து
பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். அங்கே இப்போ அங்கங்கே இப்போ பேசுகிறதுனால தான் இப்போ மீடியாவில் இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கு இந்த மாதிரியான போன்றவற்றின் மூலம் ஜோதிடத்தை வளர்த்து தான் வைத்திருக்கிறார்கள். ஜோதிடம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பலன் சொல்லுவது என்பது பலனை சொல்லுவது என்பது ஒரு குறிப்பிட்ட வகையில் நமக்கு நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்துமே ஒழிய வாடிக்கையாளரை கொண்டு வந்து சேர்க்குமே ஒழிய ஜோதிடத்தை வளர்த்தாது. ஜோதிடத்தை வளர்த்துவதற்கு சிறந்ததொரு பேச்சாளர், சிறந்ததொரு நல்ல கருத்தாளர், நல்ல ஊக்கமுடையவர்கள், ஜோதிடத்தின் பால் உண்மையாக ஈடுபட்டு ஜோதிட கருத்துக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் மிக சிறப்பாக இந்த ஜோதிட கலை வளர்வதற்கு உதவுகிறது என்பதில் ஆணித்தரமாக நான் உறுதியாக நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.